சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சொல்லுங்க. சார் இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா விசிகே தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா தேவைக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, நியூஸ் நானும் செய்தி பாத்தீங்களா நீங்க? ஊடகங்கள்ல பார்த்தேன். மழைனால அலுவலகத்துக்கு வர முடியல. ஓகே ஓகே. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் சார். இல்ல, இப்ப விசிக்கு ஆதரவு கொடுத்தாலும் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு தான் விசிக்காவுக்கு இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் ஆனா, நிலைப்பாடு என்னன்னா அவங்க திமுக கூட தோழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவோட தோழமைங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. ஆமா. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறவுன்னு தான் விசிக்காவும் சொல்ல முடியும். தனிச்சு ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் திருமாவளவன். ஆமா. இப்போ அடுத்தது விசிக்க விசிக்க சேம் கம்யூனிஸ்ட் ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட அது அந்த தொல் ஸ்டாண்ட் இருக்க திருமாவளவன், வாய்ப்பு அந்த இருக்கு. கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் என்ன அறிக்கை விடுறாருன்னு பார்த்த பிறகுதான் நம்ம அதை சொல்ல முடியும். ஓகே. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சிபிஐ வந்து நேத்து அப்படிதான் சொன்னாங்க, நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னைக்கு காலையில திமுகவோட உறவு தான் அது அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமாவளவனும் சிபிஐ என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சி அதிகாரம் அளிப்பதற்கு சிபிஐ வந்து நிபந்தனையற்ற அன்காம்ப்ரமைஸ்ல கூட்டணி ஆமா ஆமா வைக்கிறோம். ஆமா. ஆனா திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க இருப்போம் அப்படின்றத அவங்க தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. அது ஓகே. ரெண்டு கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு அதுதான். மேபி விசிகாவோட நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்க முடியும். கூட்டணி கட்சியில வாக்கு வாங்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு கழட்டி விட்டு போயிட முடியாது. ஆமா ரெண்டாவது, கண்டிப்பா. அங்க என்டிஏ கூட்டணி இருக்காங்க. என்டிஏ கூட்டணியோட இப்ப வந்து அமமுக கட்சி போக்குள்ள அதை கம்யூனிஸ்ட் எதுக்குறாங்கல்ல. நீங்க ஆமா என்டிஏ கூட்டணில கண்டிப்பா. இருந்து கூப்பிட்டீங்கன்னா எங்களை ஏன் கூப்பிடுறீங்க நிலைப்பாடு இருக்கு. பிசிகாவுக்கும் சேம் நிலைப்பாடு. ஏன்னா பாஜக சனாதன கட்சியோட இவங்க போய் கூட்டணி அலைன்ஸ் வைக்க மாட்டாங்கிறது என்னோட வியூகம். ஆமா இதுக்கு மேல அந்த கண்டிப்பா. கட்சி தலைவர் என்ன வியூகம் எடுக்கிறாருங்கிறத பொறுத்து இருந்து ஓகே. பார்ப்போம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு நம்ம ஆளுநர் வந்து கேரளா புறப்பட உள்ளாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் வந்துகிட்டு இருக்கு சார். இல்ல, ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆளுநர் ஆமா மாளிகையில. ஆமா ஆனா ஆமா இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கும் இவங்க தொடர்ந்து டாஜிங் பண்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பெரும்பான்மை காமிக்க சொல்லி ஆளுநர் தான் சொன்னாரு. ஆமா அவங்க கண்டிப்பா. ரெடி ஆயிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் ரெடி ரெடி ஆயிட்டாங்க. ஆயிட்டாங்க. அப்ப இந்த நிலையில நான் கேரளா போறேன், ஹாங்காங் போறேன்ட்டு கிளம்பி போறது அவ்வளவு நல்லா இருக்காது. பட் இது பிஃபோர் ஆளுநருடைய ப்ரோக்ராமாங்கிறத நீங்க பாக்கணும் அதை இந்த கன்ஃபார்ம் சூழ்நிலைக்கு. ஆனா பண்ணிக்கணும். இந்த ஆமா. சூழ்நிலையில இதை விட முக்கியமான அங்க வேலை இருக்காங்கிறத முதல்ல நம்ம பாக்கணும். இதை விட ஆரம்பத்தில இருந்து ஆளுநர் அவர்கள் வந்து தாவேக ஆட்சி அமைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்து தாய் நகர்த்தினதான் நான் பாக்குறேன். ஆமா கிட்டத்தட்ட அவரோட எல்லா அசைவுகளும் அப்படிதான் இருந்தது. ஆமா ஆமா, எல்லா அசைவுகளும் அப்படிதான் இருந்தது. பெரும்பான்மை காமிக்க உடனே சட்டமன்றம் என்ற பிறகும் எஸ்ஆர் பொம்மை வழக்குல என்ன தீர்ப்பு இவ்வளவு நம்ம பேசின பிறகும் அவர் அதே ஸ்டாண்ட்ல இருந்தாரு. பரவாயில்ல, இன்னைக்கு விடுதலை சிறுத்தை வேற வழியும் கிடையாது, பாஜக உள்ள வரக்கூடாது அப்படிங்கக்குள்ள என்னட்டையும் ஆளுநர் ஆட்சி வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து பெரிய குழப்பத்துக்குள்ளாயிடும். அப்ப இந்த சூழல்ல இவங்க ஆதரவு கொடுத்துதான் ஆகணும், வேற வழியும் இல்லை. இல்ல கண்டிப்பா சார் கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி நன்றி. திருமாவளவன் இன்னைக்கு வந்து அசோக் நகர் ஆபீஸ்ல வந்து டைப் பண்றாங்க. ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னது எடப்பாடியோட ரிசல்ட்டுக்காகத்தான். எடப்பாடி முடிவு எடுத்துட்டார், விஜயோட போலான்னு முடிவு எடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துருவாங்க. அப்புறம் அவங்களே மெஜாரிட்டி வச்சு ஆட்சி நடத்துவாங்க. அது அம்மையார் சசிகலாவின் நிலைமை தான், அப்புறம் விஜயின் நிலைமையும் அதையும் பார்த்து கொள்ளுங்களையா. நம்ம சொல்லிட்டோம், சொல்ற கடமைக்கு சொல்லியாச்சு. ஏன்னா எடப்பாடி என்னோட கடந்த கால அரசியலை பார்த்தோம். செங்கோட்டையனா பிச்சை பிடிக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா எஸ்பி வேலுமணியையும் சிவி சண்முகத்தையும் உள்ள கூப்பிடுறது செங்கோட்டையன். அவங்க எல்லாம் டீம் பழைய டீம்ல அவங்க வாமிச்சாங்க. நல்லா வசதியாக தான் தளபதி நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி வேண்டாம் மரியாதை கொடுக்க மாட்டாரு, நல்ல மரியாதை கொடுக்குறாரு. வா நம்ம தான் சொல்லி கொடுக்கலாம் அரசியல், நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன். கவர்னர் விட்டு யாரை அடிச்சுட்டு போற தளபதி ஒரு நாளைக்கு 3 வாட்டி நான் தான். கவர்னருக்கு ஒரு மீன்ஸ் போட்டுருக்காங்கப்பா, யார் பத்த பிள்ளையோ நீ வந்ததெல்லாம் 3 வாட்டி டெய்லி என்ன கேமரால காமிக்கிறாங்க. இது ஃபுல்லா மீம்ஸ் வீடியோவா போட்டோம். நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடந்தோம்டா, நீ டெய்லி 3 வாட்டி வர்ற, பளிச்சு பளிச்சு போட்டோ எடுக்கிறாங்க கவர்னருக்கு மீம்ஸ். சார் இப்போ நீங்க செங்கோட்டைன்னு சொன்னதுனால நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வந்து தனபால் இருந்தாரு. ஆமா, அது முக்கியமா கேட்கணும். இப்போ ஸ்பீக்கர் யார் இருப்பாங்க? தனபாலோட பையன் டிவிக்கில தான் இருக்காரு. ஆமா, எம்எல்ஏ இருக்காரு. செங்கோட்டையும் இருக்காரு. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஒரு பையன் பேரு. நான் ஒன்னு சொல்லிடுறேன், ஒண்ணு தனபால் முதல்ல யாருன்னு சொல்லிடுவோம். ஏடிஎம்கேட சரிவுக்கு என்ன காரணங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. தனபால் வந்து ஃபங்க்ஷன், அவர் அருந்ததியர், அவர் சக்கிலியர் அருந்ததியர். ஷெட்யூல் கேஸ்ட்ல படிச்சிருக்கீங்களா? அருந்ததி ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பாடு ஒரு அரேஞ்ச் பண்ணல. ஜெயலலிதா முதலமைச்சர் அரேஞ்ச் பண்ணாம விட்டுறாரு. என்ன தனபால் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. இல்லைம்மா, போன வாட்டி அரேஞ்ச் பண்ணப்போ யாருமே சாப்பிடலம்மா எங்கள் வீட்டில். யாரும் சாப்பிட, ஏன்னா ஜெயலலிதா ரொம்ப அதிர்ச்சியமான விஷயம். யாரும் சாப்பிடலையா? என்ன சிட்டிங் எம்பி எம்எல்ஏ யாரும் சாப்பிட மாட்டாங்க. மினிஸ்டர்ஸ் என்ன காரணம்? ஜாதி, நான் அருந்ததியர் அப்படி. ஓ ரைட், உணவுத்துறை மந்திரி நீ தான் தமிழ்நாட்டுக்கு சோறு போடு. ஜெயலலிதா
அடுத்து வந்தாங்க, தனபால் நீங்கள் ஆள் இது சபாநாயகராக இருங்க, நீங்கள் உட்காந்த பிறகு தான் எல்லாரும் உட்காரணும். மாமன்னன் படம் எடுத்தாங்க தெரியுமா, மாமன்னன் வடிவேல் வருவார்ல, மாமன்னன் உட்கார்ந்த பிறகு தான் எல்லாம் உட்காருவாங்க. தனபாலோட கதைங்க அது. அவருக்கு சீட்டு கொடுக்கலங்க. என்னங்க அவர் என்ன கட்சி விரோதமா என்ன செயல்பட்டாரு, அவருக்கு சீட்டு கொடுக்கல. அந்த இதில் ஒரு பையன் நேராக போனார் தாவேக்கால, நீ போப்பா நீ பழைய பெருமையை பேசிட்டு உட்காந்துருக்க, நான் போகிற லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நான் ஆட்டு போயிட்டார் தாவேக்காக்கு, ஜெயிச்சுட்டார். சின்ன வயசுல போய் ஸ்பீக்கராக கொடுக்க மாட்டாங்களா தம்பி. ஆனால் சொல்ல முடியாது, மாற்றத்துக்கு வேண்டியவங்க கொடுத்தாலும் கொடுத்தது தான். ஆனால் செங்கோட்டையன் இஸ் a fit person. ஒருத்தமான என்னையாய் அசிங்கப்படுத்தினீர்கள் அதிமுகவே, நான் உட்கார்ந்த பிறகுதான் நீங்க உட்கார வேண்டும் செங்கோட்டையன். ஆனால் செங்கோட்டையன் மினிஸ்டர் மேல ஆசை. கலகலப்பா இருக்கலாம், கொஞ்சம் முன்னாடி பண்ண மாதிரி, ஆமா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் தனபால் செங்கோட்டையன் இஸ் a fit person. சபாநாயகருக்கு அவங்க உட்கட்சி எடுக்கிற முடிவுகள் இருக்கும். தனபால் பையன் கொடுத்தாலும் கொடுத்தது தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புது புது இளைஞனா ஒருத்தர் இருந்துட்டு போட்டுமே, ஆனால் அது கொஞ்சம் முதிர்ச்சி வேணும் தம்பி. அதுக்கு சபாநாயகரை ஹேண்டில் பண்ண முடியாது, ரெண்டு பக்கமும் ஹேண்டில் பண்ண இல்லை, நிறைய விஷயம் தெரியணும். முதலாளி யார் அறிக்கை இப்படி கொடுத்துருக்காங்க, முதலாளி உங்கள் கேள்விகளை வழிபடுத்துறீங்கல்ல, அந்த வாய்ப்பாடை வந்து இன்னும் பதில் தான் நீங்கள் பேசணுங்கிற ப்ரிப்பரேஷன் வேணும். அவை குறிப்பில் எதை ஏற்றணும் எதை இறக்கணும், மாண்பு முதலமைச்சரை எப்போ பேச வைக்கணும், மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மைக்கை எப்போ ஆஃப் பண்ணணும், எல்லாம் தெரியும் அவருக்கு. ஜெயக்குமார் இருந்திருக்காரு, ஏடிஎம்கேல சபாநாயகராக இருந்திருக்காரு. இவர் இருந்திருக்காருப்பா, பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்திருக்காரு, சீமான் மாமனார் காளிமுத்து அவரும் சபாநாயகராக இருந்திருக்காரு. வரலாறு ஊர்னவங்க அப்படியே. அப்பாவும் சபாநாயகராக இருந்திருக்காரு. ஆமா, அது ரொம்ப நாலேஜ் வேணும்னு சொல்ல வர. சும்மா நாலேஜ் இல்ல லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இல்லைன்னு சொல்ல, அவங்க அப்பாட்ட கத்துக்க தெரியாத இருக்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்கில் வேணும் அதுக்கு. விஜய் அவர்களே ஒரு 3 மாசம் ஆகும், தடுமாற்றமா தான் இருக்கும். அதான் இந்த IAS அழைச்சிட்டு போய் சொல்லி கொடுத்துருவாங்க, இப்படி வாங்க தலைவரே, இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு. இனிமேல் கட்சிக்காரங்க கிட்ட போக முடியாது, புசியோ ஆதவோ கிட்ட கிடையாது, சுத்தி IAS தான் அவங்க பார்த்துப்பாங்க. கூடவே துரைமுருகண்ணன் வச்சிருந்த மாதிரி புசியை கூடவே வச்சுக்கலாம். ஆமாம்மா, துரைமுருகண்ணன் நிறையா டிஎம்கே வந்து காப்பாற்றிருக்காருங்க, நிறைய பேசுவார், காமெடியாக பேசுவார். எது கேட்டாலும் ஏதாவது கேளுங்களேன், சந்தோஷம் நீ பாழா போன சந்தோஷம் சொன்னாரா, நீ யாரு எனக்கு தெரியும், சாமி வட்டாச்சியராது கொட்டாச்சியராது, சாமி நீ யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி புசியானந்த் இருப்பார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சார் நீங்கள் டிஎம்கே சொன்னதுனால இன்னொரு நான் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பேச்சு வச்சிருக்காங்க. என்னன்னா, காங்கிரஸ் எங்களை விட்டு போட்டாங்க, பக்கத்தில் உட்கார வைக்காத முதல்ல தனி சீட்டு போடு, பேசிதானே ஆகணும், அவங்க பக்கத்துல போய் உட்கார முடியும். அவங்க கோவத்துல நியாயம் இருக்கு சார். இல்ல அது நியாயமே இருக்கு. நீங்க இங்க அப்படி கட்டிட்டு போட்டீங்களே டெல்லி, ஆமா ஏங்க உங்களை தூக்கி சமந்தாங்க இல்லைங்க 20 வருஷமா எம்பி எலெக்ஷன்ல. ஒரு நிமிஷம், எத்தனை எம்பி இருக்காங்க காங்கிரஸ்ல? காங்கிரஸ் 4 பேர், 4 சீட். 6 அவ்வளவுதானா?